ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் பரபரப்பான ப்ரொமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோன்னா நம்ம விஜயை ரொம்பவுமே அழகாக காட்டியிருந்தாங்க. இப்போ விஜய் காவேரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோவத்தில் பேசினாலும் அவர் மனசுக்குள்ளார ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அந்த மெசேஜை கேட்டதுமே பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தார். ஆனாலும் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குசும்பா சொன்னாலும் நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தா சந்தோஷமாக தான் பேசுவார். அதெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே சட்டை தான் போட்டிருக்காரு. இன்றைக்கான எபிசோடில் அந்த ரோட்டில் காருக்கு கீழே அதான் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா விஜய். ஆனால் கல்யாணி பாட்டியை இப்படி ஒரு வில்லியாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வைத்தறிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா கல்யாணி பாட்டி தொடர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் பயங்கர மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறாங்க. விஜய் காவேரி ஒன்று சேர்ந்து வாழவே வேணாம், அப்போ தான் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு மொழியை உருட்டி அவ்வளோ சூப்பரான கல்யாணி பாட்டியை இப்படி ஒரு வில்லியாக மாற்றிட்டீங்களேப்பா டைரக்டர் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா குமரனும் அதே நேரத்தில் நிவினும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எமோஷனலாக இருந்துச்சு. அப்போ காவேரி வந்து கங்காவோட மடியில் படுத்துட்டு பேசும்போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. கங்காவும் பார்த்தா ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. ஆனால் நம்ம சாரதா நீங்கள் எந்த காலத்துலங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பார்த்து கேட்க தோணுது. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துட்டு இப்படி எல்லாமா நடந்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது அப்படி தான் சாரதா மேலே கோவம் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கான ப்ரொமோ லாஸ்ட்டில் காட்டினதில் பார்த்தோம்னா விஜய் வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறாரு வீட்டுக்கு வந்து. அப்போ வந்து சாரதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க பொண்ணு மேலே அக்கறை இருக்க வேண்டியதா, அதெல்லாம் 100% எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதெல்லாம் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்காக கேள்விகள் வந்து எப்படி கேட்கணும், அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் பார்த்தோம்னா எடுத்த எடுப்புக்கு நானே என்னோட பொண்ணை வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தை சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்கே உள்ளெல்லாம் அப்படியே சுக்கா உடஞ்சி போகுது. பாவம் விஜய்க்கு எப்படி இருக்கும், அந்த மனுஷன் அப்படியே உடஞ்சி போய் பேசுகிறாரு. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நானும் காவேரியும் மனசார புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் காவேரி ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம யதார்த்தமாக பேசுகிறாரு. இந்த பக்கத்து வழக்கம் போல் நம்ம காவேரி வந்து அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இடையில என்டர்ஃபியர் ஆகி இவ்வளோ பேச்சு பேசுனாங்களா அவங்க அம்மா கிட்ட, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ பேசியிருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தை நினைக்கும் போது ரொம்பவுமே பயமாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ட்விஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 கெஸ் பண்ணோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையை வேறு பக்கத்து கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அப்படி இல்லைன்னா கல்யாணி பாட்டி நினச்சதான் நடக்கும். அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போய் டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்படிலாம் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா டேரக்டர் சார் தான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார்ல, விஜயும் காவேரி ஒன்று சேர்ந்தாங்கன்னா சீரியல் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் சீரியல் பல மாதத்துக்கு ஓடும் அப்படின்னு இதில் நடிக்கிற முக்கியமான கேரக்டர்லாம் நிறைய தடவை லைவில் பேசிட்டாங்க. அப்போ எப்படி தான்ப்பா கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் டம்மியாக ஒரு 2-3 பேர் வில்லனுங்கிற பேரை காமெடி வில்லன் வச்சிருக்காங்கல்ல. பசுபதி, அன்பரசு, அந்த பக்கத்து பார்த்தோம்னா அஜய், ராகினி எல்லாம் இருக்கிறாங்கல்ல. ஏன்னா ராதா தான் இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் அவங்கள வச்சு தான் அடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கிடையில் ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு வேளை விஜய்க்கு பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறது, ஆளுங்களை வச்சு அடிக்கிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே பார்த்தா நமக்கு எமோஷனலான எபிசோடாக இருக்க போகுது. ஏன்னா நிறையா சண்டைகளுக்கு அப்புறம் விஜய் வந்து இங்கேருந்து வீட்டை விட்டு அமுச்சு விட்ருவாங்க. காவேரி இந்த இடத்துல கூட பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டு தான். ஏன்னா நிறையா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்னதான், இதை ஒவ்வொரு தடவை சொல்லும்போது உங்களுக்குமே போர் அடிச்சிடும். யூடியூபராக இருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய மெசேஜ் தெரிஞ்சாலும் அதை டேரெக்டாக பேச முடியாது. அப்படி பேசணும்னா அவ்வளோதான். அதனால் வந்து கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்ல முடியும். அதனால் பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோடில் எப்படி இருந்தாலும் பேசி விஜய் அமுச்சு விட்ருவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் விஜய் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அடுத்து இருக்க சுவாரஸ்யமான எமோஷனல் ஸ்டோரியாக இருக்க போது. இது சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ இன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளை வந்து ரொம்ப எமோஷனலில் போட்டு முக்கி நம்மளை எடுக்க போகிறாங்க டேரக்டர் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.